ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, மாம்பழத்தை வச்சு ஒரு களி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்க போகுது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பழுத்த ஒரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தையும் சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மாம்பழம் இப்போ சீசன் ஆட்டு தான் இருக்குது. சீசன் ஆட்டு இருக்கும்போதே இந்த மாம்பழத்தை வச்சு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மாம்பழத்தில் இன்னும் நல்ல ஸ்வீட் வர்றதுக்காக வேண்டி நான் 2 டீஸ்பூன் போல் சீனி சேர்த்துருக்கேன். இப்படி சீனி சேர்க்கும்போது நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல கரைஞ்சி போயிடாமல் மாம்பழம் கொஞ்சம் துண்டு துண்டாகவும் கிடக்கும். இந்த களிக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு கருப்பட்டியை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா பாதி முறி தேங்காயிலேருந்து தண்ணீர் ஊற்றி தான் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 கப்பு பால் வந்திருக்கு. அந்த 3 கப் பாலையுமே நான் சேர்த்துருக்கேன். இந்த கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 200 மில்லி அப்படின்ட்டு தான் அதில் போட்டிருக்கோம். இந்த பாலும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் கருப்பட்டியை சேர்க்க போகிறேன். ஏன்னா கருப்பட்டி மெல்ட் பண்ணினது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அதனால தான் லைட்டாக பாலை சூடு பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கருப்பட்டி எடுத்து அதை நல்லா உடைச்சிட்டு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு இதில் சேர்க்கணும். மாவு போட்டால் தான் இது களியாட்டு மாறும். நான் அதுக்காக வேண்டி அரிசி மாவு 3/4 கப்பு எடுத்து 1 கப்பு தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். பால் அளந்த அந்த கப்பில் தான் மாவும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துருக்கிறதுனால இது கட்டி கட்டியாக மாறிடக்கூடாது. அதுக்காக வேண்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். கருப்பட்டி தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால மணமே சூப்பராக இருக்கும். 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே இந்த களி ரெடி ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட எடுத்துக்கலாம். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் இருந்து வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாட்டு செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் எடுக்க சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பசும்பால் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆனால் தேங்காய் பால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கிடலாம். கருப்பட்டிக்கு பதில் நாட்டு சர்க்கரையோ சீனியோ உங்கள் இஷ்டம்தான், எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம். ஆனால் தேங்காய் பாலும் கருப்பட்டியும் சேரும்போது தான் இந்த களி ரொம்பவும் டேஸ்டியாக நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். இதில் நான் ஃப்ளேவருக்குன்னு ஏலக்காய் தூளோ சுக்குத்தூளோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூழ் மாதிரி வரும். இனி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் களி மாதிரி கெட்டியாட்டு வரும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வெளியிலலாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் கூட நல்ல திக்காட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பில் போட்டுக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல திக்காகும். இந்த களியில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊற்றலை. இது ஆறுனதும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை மேலே அப்படியே தூவி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கூட நல்ல திக்காகும். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.